ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுனா, ஒன்லி ஏஆர் ரஹ்மான் சேலஞ்ச் தான். அதாவது ஏஆர் ரஹ்மான் கன்ஸை மட்டும்தான் எடுத்து விளாடணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே கிருட்டுன்னு கீழே இறங்கி விட்டுட்டோம். சரி வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட தான் விளாட வந்திருக்கோம். ஒரு மேட்ச்சு, சாதா மேட்ச் தான், ரேங்க்டு இல்லை. எங்கடா கன்னே கிடைக்க மாட்டேங்குது. எடுத்த உடனே ஏசிஐடி கிடச்சிருச்சா? இப்போ அந்த கன்னை எடுத்தாச்சு. ஒரு கன்று கிடச்சிருச்சு. இப்போ இந்த கன்னை தூக்கி போடணும். என்னமாச்சும் ஒரு நல்ல கன். அப்பா உட்பேக்கரு 1 டாவாக போட்டு தாக்க வேண்டியதான். ஆனால் வந்துட்டு நம்ம விளாண்டு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் 1 டாப் வர மாட்டேங்குது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அதை வந்துட்டு ஒன்லி 1 டாப் மேட்ச்னு. அந்த மேட்ச் போனால் வந்துட்டு நம்மளுக்கு 1 டாப் வரும். அப்படியே இங்கே என்னடா ஏகே இரு, அந்த ஒரு ஸ்கில்லு இருக்கே, அந்த ஸ்கில்லு பேர் என்னன்னு மறந்து போச்சு. ஆனால் அந்த ஸ்கில்லை வந்துட்டு போட்டோம்னா மற்றவங்கள்ட்ட இருக்க ஸ்கில்லாம் ஆஃப் ஆயிரும். வாங்க அப்படியே வெளில போகலாம். ஏய் என்னடா கிளிச்செலாம் ஆகுது? அப்பா அங்கே ஒரு வண்டி இருக்குது, தூக்கியாச்சு. வாங்கடா போகலாம். அப்படியே நம்ம ஃப்ரெண்டையும் போகிற வழியில் பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். அவரை நோக்கி போயிட்டுருக்கோம். எந்த இடத்துலையும் முட்டாமல் இருந்தால் பரவாயில்ல. அட பாவிகளா, அதுக்குள்ளேயும் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயும் முட்டி தூக்கிட்டாங்க. சரி நம்ம ஃப்ரெண்டோட காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்டி அப்புறம் சட்டையே போடாமல் தான் வந்திருக்காங்க. சரி அவங்க ஓட்டுறாங்கன்றாங்க. சரி ஏறுப்பா. ஓட்டிகிட்டு எங்கேயோ போகிறாரு. கேட்டால் அந்த வீடு இருக்கும்ல, அரசலா அந்த வீடு மணி, அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்றாரு. சரி நம்மளும் போவோம். அப்படியே என்னடா மெல்ல போகுது வண்டி, நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? அந்த வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. துறப்பா வண்டியாலேயே இடித்து தூக்கியாச்சு. இங்கே இருக்கிற ஒரு லெவல் 4 ஏய் எவனோ வந்து சேர்ந்துருக்கான்டா, அவனை கண்டிப்பாக நம்ம ஒரு இதை அடிக்கணும்டா. சாவடிக்க போகிறோம்டா. அப்பா 1 டாப் அடிக்க ட்ரை பண்ணக்கூடாது, அழுத்தியாச்சு சாவடிச்சிடணும். அங்கேருந்து தூரத்தில் அங்கே தெரியுறான். சுட்றா, தலையை பார்த்து சுட முடியலையே. என்னடா நான் கண்டுக்கிட்டே இருக்குது. அழுத்தி பிடிச்சே கொண்டாச்சு. அங்கே யாரோ போயிருக்காங்க. குளோவால் போட்டிருக்காங்க, தெரியல. அங்கே ஒரு குளோவால் விழுந்திருக்கு. ரிவைவ் பண்ணியிருப்பியான்னு நினைக்கிறேன். போப்பா போய் டக்குன்னு இல்லைடு. அப்படியே போய் டக்குன்னு அடிச்சிடும். அடிப்பா இருடா இப்படி தவறீங்க, ஒரு ஒண்டா படிக்க முடியல. அப்படியே லூட் எடுக்க ஆரம்பிக்கிறோம். எடுத்துக்கிட்டே இருக்கோம். எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே உட்பக்கர் தான் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்தாச்சு. நான் இந்த காரில் ஏறிட்டேன், அவனை அந்த காரில் சொன்னேன். இருங்க முதல்ல டேமேஜை செக் பண்ணி பார்த்துக்குவோம், எந்த இதில் நிறையா இருக்குன்னு. ஒரு வண்டியை சூஸ் பண்ணிட்டோம். அவனை அந்த வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். நான் கேட்டேன், இன்னொரு அரசலுக்கு போவோமாடா அப்படியே கேட்டதுக்கு இந்த மார்க் பண்ணி விட்றேன்யா. டேய் என்னடா மார்க் பண்ணி வச்சுருக்க? வெண்டிங் மிஷினை மார்க் பண்ணி வச்சுருக்கியான். சரி வாங்க, எங்கம்மா மார்க் பண்ணி வச்சுருக்கியான். கேட்டால் அரசனல்னு தான் சொல்கிறான். ஆனால் வெண்டிங் மிஷின் காமிக்கிது. எங்கடா கூட்டிகிட்டு போகுது? இந்த கிட்டக்க வந்துருச்சு. 150 மீட்ரு தான், போய்கிட்டே இருக்கும். ஓ இந்த இது வந்துட்டு அரசனல் கிட்டக்கே இருக்கும். கில்லர்ரா ஓசியில் எடுத்துட்டோம். அவ்வா நம்ம ஒரு 100 டேமேஜ் கொடுத்து எடுத்தாச்சு. அது ஓசிக்கில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னடா திரும்ப முடில? ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ, நானும் வரேன் அப்படின்னா கேட்க மாட்டுறாரு. நான் தான் போய் எடுப்பேன் அப்படின்னு நிற்கிறாரு. எப்படியோ பாறையில் மாட்டின வண்டி எடுத்துகிட்டு அங்கே போயாச்சு. அதுக்குள்ளேயும் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஒரு குளோவால் போட்டு அது மேலே இருக்க குளோவாலாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சும்மா தான் இருக்குது, அதனால் நம்ம தூக்கிக்கலாம். அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இது வேணாம், நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லெவல் 4 வெஸ்ட் வேணால் நீங்களே எடுத்துக்கோங்க, ஆமோ வேணா நீங்களே எடுத்துக்கோங்க, கன்று வேணாலும் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் வெறும் அது என்னது உட்பேக்கரும் எஸ்விடியை மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாரு. அப்படியே மேப்பில் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறது அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு 100 ரூபா கேட்டார். சரி இரு ப்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிக்கிட்டே இருக்கிறப்ப நான் ஒருத்தன் வந்தேன். இவளை அப்படியே முடிக்கலான்னு பார்த்தா அவன் டீம்மேட் வந்துட்டான். எல்லோரும் பாட்டு பசங்களாம் இருக்காங்க.
இங்கே வெளில விட்டோம்னா அடிச்சிருவார் அவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப உனக்கு ஒன் டேப் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் தெரியாமல் உட்காந்துட்டேன். மண்டையில் பட்டுருச்சு. ப்ரோ இங்கே 2 பேர் இருக்காங்க, அவனை முடிச்சு விட்ரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே அவனை வந்துட்டு கில் எடுத்தாச்சு. கில் எடுத்த உடனே என்னை ரிவைவ் பண்ணி விட சொன்னேன். அப்படியே அங்கே இருக்கிற பாக்ஸிங் ஜிம்முக்கு போயிட்டு ரிவைவ் போட்டு விட்டாருப்பா. அப்படி நான் இறங்கின உடனே கையில் டாமஸ் நம்ம எஸ்எம்ஜி அம்மா வச்சுருக்க எதுவுமே கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் தெரியாமல் கையில் போட்டுருச்சு. சுடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம செத்த இடத்துல திரும்பி லூட் எடுக்கலான்ட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். போப்பா இறங்குவோம். இது என்ன இவ்வளோ நேரம் எடுத்துக்கிருக்கு, இறங்கி தொலைய மாட்டேங்குது. இவர் வந்துட்டார். அதுக்குள்ளேயும் லூட் எடுப்பா. எடுத்தாச்சு. என்னமோ வெப்பன்லாம் கொடுத்துருக்காங்க. தூக்கியாச்சு. அவ்வளோதான். 2 உட்பேக்கர். அந்த உட்பேக்கர் எடு. லெவல் 4 வெஸ்ட்டையும் எடுத்தாச்சு. அவ்வளோதான். யாராச்சும் என்ன மணி உட்காந்து மெடிக்கேட் போட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு இதோட 4 ஐடி தொலைஞ்சு போச்சு. அதனால் என்னை ஓல்டு பிளேயர்னு யார் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இப்போ விளாண்டுக்கு இருக்கார் இவர்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரி, வண்டி எடுத்துகிட்டு நம்ம அதை பற்றிலாம் பேசாமல் கிளம்பிக்கிட்டே இருப்போம். நம்மள்ட்ட வந்துட்டு ப்ளூ ஷேட் இருக்குது அப்படின்ட்டு பருக்கவங்கிட்டலாம் சொன்னால் நம்ப மாட்றாங்க. சரி போய் வீடியோவை பாடுறா அப்படின்னா பார்க்கவும் மாட்றாங்க. சரி இங்கே ஒருத்தன் ஹெட்டு முடிச்சு விடு. க்ளோவால் ஐயோ பின்னாடி இருந்தெல்லாம் அடிச்சிட்டாங்களே. முடிஞ்சிடா. செத்து போயிட்டேன். இப்போ அவர் அடிக்க சொல்லலாம். அடிக்கலையா? இவர் ரொம்ப தூரமாக இருக்கார். சரி ப்ரோ ரிவே போட்டு விடு ப்ரோ. அப்படி தான் ப்ரோ, அங்கே போய்ட்டு ரிவே போட்டு விடு. ரிவே போட்டு விட்றாரு. போட்டு விட்டாரு. அப்படியே இறங்குறோம் செத்த இடத்துலையே. ஒவ்வொரு தடவையும் செத்து போனால் கையில் இந்த டாமாஸ் வேறு கொடுத்து விட்டுறாங்க. வேறு என்னமாச்சும் நல்ல கன்று கொடுத்தா கூட பரவாயில்ல. இது ரொம்ப பெரிய இடமா இருக்குது. ஒரு ஸ்கொயரு. இந்த 4 சைடில் எந்த சைடு இறங்கணும்னு மறந்து போச்சு. அங்கே ஒரு தெரியுதா அந்த க்ளோவாலு. நான் சாகுறப்ப அவன் வந்துட்டு அந்த க்ளோவாலை மாட்டியிருப்பான். அப்படியே டக்குன்னு இறங்கிட்டு அந்த காசை தூக்கியாச்சு. அவருக்கும் காசு கிடச்சிருக்கும், நம்மளுக்கும் காசு கிடச்சிருக்கும். இவர் ஏசிடி இருக்குது பாப்பா. ஆனால் எப்படி இருந்தாலும் அங்கே போயிட்டு எஸ்விடியும் அந்த ஸ்காரையும் தான் எடுக்க போகிறோம். போப்பா இதுனா முட்டை, கோழி முட்டை மாதிரி இருக்குது. இவ்வளோ தானா? நான் கூட நம்ம செத்துட்டோமோன்னு நினச்சிட்டேன். தாருங்க எஸ்விடி. தூக்கியாச்சு. போங்க. ஏறிட்டேன் போங்க. ரொம்ப கோவப்படுறாப்புல. தூக்கியாச்சு. அப்படிதான். ஏய் எவரா செத்தேன்? வா ப்ரோ டக்குன்னு வந்து ரிவே பண்ணி ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தார். சரி வாங்க எப்படி இருந்தாலும் என்னை ரிவே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பக்கம் க்ளோவோட போடியா. ரிவ்யூ போடு. அப்படிதான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மெடிக்கேட் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த வண்டியில் போய் ஏறு போ. போ. டாக்ஸியை பவர்லாம் போட்டு போகிறோம் போ. இன்னொன்று இதை வேஸ்ட் பண்ண வேணாம். சேஃப்டிக்கு ஒன்று இருக்கட்டும். அங்கிட்டு போயா? என்னையா நிப்பாட்டி விட்ட? சரி நானாச்சும் கிளம்புறேன், நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஏறியாச்சு. ஒரு ஹெட்ஷாட்டை தூக்க போகிறோம். தூக்கிட்டான். அவனை போய் அடியா. அவ்வளோதான். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட். சூப்பரு. இங்கே அவனும் ஒருத்தன் இறங்கியிருக்கான். இன்னும் 6 பேர் தான். 5 கிலோ எடுத்திருக்கோம். அப்படி தான். அவரை போய் கூப்பிட்டு வந்துடலாம் வண்டியில். அவரை நம்ம கூப்பிட வரோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லூட்டை எடுத்துக்க வேண்டியதான். இறங்கிட்டோம். அந்த இது இருக்குல்ல, அது என்னது, ஹீல் பிஸ்டல் ஒய் அப்படின்னு ஒன்று கிடச்சிது. அதை எடுத்துக்கிச்சு. ஹீல் பிஸ்டல் ஒய்ன்னு ஒன்று இருக்குது. எஸ்விடி இருக்குது. ஸ்கேரு 3 சிப்பு இருக்குது. அவர் இங்கே இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டு வா ப்ரோ அடி ப்ரோ அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே ஒருத்தன் இருக்கான். அவ்வளோதான். நம்மளை பறக்க விட்டாங்க. ஆனால் அவனை நம்ம ஓசியில் தூக்கிட்டாரு. சரி இவனையாச்சும் வண்டியை கொளுத்தி விட்டு கொள்ளுவோன்னு பார்த்தா, சரி நம்மளுக்குன்னு ஒருத்தன் வந்து சிக்கியிருக்கான் அப்படின்னு கொள்ளுவோன்னு பார்த்தா அதையும் தூக்கிட்டாரு. பாவீரா, எனக்கு ஒரு கில்லு கூட கொடுக்கலையே. 5 கில்லு அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். ஆனால் நான் எப்படியாச்சும் ஒன் டேப் அடிக்க பார்க்கணும். அப்புறம் வண்டியில் ஏறு. ஆனால் வந்துட்டு எனக்கு ஒன் டேப் அடிக்கிறது மறந்து போச்சு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அப்படியே டக்குனே வந்துடும். அப்படியே போகிறோம். அவனை பார்த்தாச்சு. இறங்குடா, தூக்கி விட்றா. அவ்வளோதான். ஒரு எட்டு கூட போலையே. அருமை. என்னடா ஒரு புல்லட் பரல. ஒன் டேப். ஐயோ 72 மட்டும் போட்டு மேட்ச் முடிச்சு விட்டாச்சு.
சரி பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.